மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அண்ணாமலை சார், அவரோட பெருந்தன்மையான மனசு, அதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ஜனம் டிவியில் ஒரு இன்டர்வியூவில் வந்து கரூரில் விஜயபாஸ்கர் அவரோட கூட சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தா நேர்மையான மனிதங்கிறதுனால எவ்வளோ அழகாக பெருந்தன்மையாக ஒரு கூட்டணி தனக்கு இஷ்டம் இல்லைனாலும் ஓகே கூட்டணி வந்துருச்சு, நம்மளோட முதல் எதிரி டிஎம்கே, அதை திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு அடிபணிஞ்சு கட்சியை வந்து மேலே கொண்டு போகணுங்கிற எண்ணத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த பீரியடில் திரும்ப திமுக வந்திருக்கக்கூடாது, வந்துடவே கூடாதுங்கிறத எல்லாரோட நோக்கமும். ஆனால் பிஜேபி வளரணுங்கிறது தானே நம்மளோட மாதிரி பிஜேபி தொண்டர்களோட நோக்கம். ஆனால் அதை கூட ஒதுக்கி வச்சுட்டு தன்னலம் இல்லாமல் பதவி ஆசையே இல்லாமல் எத்தனை பதவி கொடுத்து கூப்பிட்டா கூட எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி வந்து தன்னோட சிந்தனையிலையும் எப்போ வந்து எடப்பாடி ஏடிஎம்கேவோட கூட்டணி இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதை செஞ்சு காமிச்சு, ஆனாலும் என்னை இல்லாமல் வேறு யாராவது வச்சு செஞ்சுக்கோங்க, அது கட்சிக்கு நன்மைனா அதை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி வழிவிட்டு எவ்வளோ வழிவிட்டு கொடுக்குறாரு. ஆனால் இந்த துரோகிங்க இருக்கே வானதி, நயவஞ்சகி, அவளை நயவஞ்சகி வானதி, அதுக்கப்புறம் தன் நலம் மட்டுமே சிந்திக்கும் தமிழிசை, நைஸாக பேசி ஏதோ சீட்டெல்லாம் வாங்கி தந்துடுவார்னு நயினாரை தலைமை ஏற்க வச்சாங்க. ஆனால் அவர் அதிமுகவுக்கு தான் விசுவாசம்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ஒரு இது கூட தொகுதிகளில் நல்ல தொகுதிகள் வாங்கலைங்கிறது மட்டும் இல்லை, நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிச்ச பர்சன்ட் வச்சு பார்க்கும்போது அடித்து பேசி வாங்க தெரியலை. காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத அழிஞ்சிட்டு வர காங்கிரஸுக்கு 28, நாட்டையே ஆள்ற பிஜேபிக்கு 27. இதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் மாற்றி பிஜேபி தலைமை பண்ணாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நாம் ஏதோ மாற்றம் வரும், அதாவது முக்கியமான மாற்றம் திமுக வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தலைமை செய்த எல்லாத்தையும் நாமளும் அண்ணாமலை சார் மாதிரியே உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே ஏற்க முடியுதோ இல்லையோ, பட் திமுக வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்ல. வெறும் இணையமைச்சராக இருந்து ஒரு ஒரு விஷயத்தை கூட இயக்க முடியாத ஒரு முருகன் என்ன பண்ணினாருன்னு தெரியல. இந்த 4 பேரையும் தோக்கடிக்கணும். நாம் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் தொண்டர்கள் கட்சி வேட்பாளர் ஜெயிக்கணும்னு நினச்சி வேலை செய்வாங்க. நாம் செய்ய வேண்டியது கட்சி வேட்பாளர்களில் இவங்க 4 பேர் தவிர யார் ஜெயித்தாலும் சந்தோஷம், அதிமுகவே ஜெயித்தாலும் சந்தோஷம். ஏன்னா டிஎம்கே வரக்கூடாது அதுக்காக. ஆனால் இந்த 4 பேர் தோக்கலைன்னா அண்ணாமலைங்கிற ஒரு பெரும் தலைவரோட மாபெரும் உழைப்பு, அதாவது 21 எலெக்ஷனுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு பயங்கரமான விகரசான ஒரு லீடரை வந்து நம்ம பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அவர் பண்ணின அத்தனை செயல்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மீடியாவெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறோங்களேன்னு பத்திரிக்கைக்காரர் சொல்லிட்டா, ஒரு பத்திரிக்கை நினச்சா எப்படிப்பட்டவங்களையும் மட்டம் தட்டுவாங்கங்கிறத நம்ம விஜயகாந்த் சாரோட லைவாக நம்ம பார்த்துருக்கோம், அவரை எப்படி பண்ணினாங்க. அதுவும் திமுக அதிமுகவெல்லாம் எதிர்க்கிற மாதிரி ஒருத்தன் உருவாகவே விட மாட்டாங்கன்னு. ஆனால் அவரை ஒன்றும் பண்ண முடியாமல் பிதுங்கி நின்னாங்க பத்திரிக்கைக்காரவங்க. அவர் கேட்ட அவரோட நாலேஜுக்கெல்லாம் கால் தூசி பெறுவாங்களாங்கிற மாதிரி எல்லா தலைவர்கள் மட்டும் சொல்லலை, நான் இது வரைக்கும் இருந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியே மாற்றினார் அப்படியே. அப்புறம் நம்ம ஐடியாலஜிக்கெல்லாம் பிஜேபியோட ஐடியாலஜி என்னவோ அதை வந்து ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் பதிச்சார். ஏன்னா நாங்கள் கூட சில இடங்களில் பேசும்போது என்ன ஆனாலும் திராவிட கொள்கை, அதாவது திராவிடங்கிறதுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, குப்பைன்னு தெரியும், அது ஒரு சாக்கடைன்னு. ஆனால் இங்கே மக்கள்கிட்ட போலியாக திணிச்சிட்டு இருக்க சில கொள்கைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்து மத விரோதம் பேசணும், அப்புறம் ஹிந்தி எதிர்ப்பு சொல்லணும், அப்புறம் கார்ப்பரேட் எதிர்க்கணும், இந்த மாதிரி சிறுபான்மையர்கள் என்றைக்குமே சிறுபான்மையரை மெதுவாக வருடி கொடுத்தே அவங்கக்கிட்ட வேலை வாங்கணும். இந்து மக்களுக்கு அதுக்கு அவங்க மனசு சிறுபான்மையர் மனசு குளிரணும்னா இந்து மக்களை வந்து குத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ கடவுள் மறுப்புங்கிறது இந்து மதத்தில் மட்டும் காட்டணும். இந்த மாதிரி கேவலமான ஐடியாலஜிலேருந்து பிஜேபி எப்படி ஒரு ஐடியாலஜியாகவும் நாட்டு வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி, இந்து மதம்னா நான் சனாதனவாதி தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாலே
ஏதோ அவ்வளோதான், தமிழ்நாட்டில் அது எடுபடவே எடுபடாது. இந்து மதத்தை பற்றி பேசிடவே கூடாது. நாம் எப்பயும் செக்யூலர்னு சொல்லணும், இல்லைன்னா சிறுபான்மையரை வந்து தடவி கொடுக்குறான்னு சொல்லணும். அப்படி வாக்கு வங்கிக்காகவோ, இல்லை நாம் நியூட்ரலாக இருந்தால் தான் நம்மளை மனுஷனாவே மதிப்பான், இல்லைன்னா இங்கே எல்லாம் அப்படியே பூதம் மாதிரி பார்ப்பாங்கிற ஒரு ஒரு தன்மையை விதைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? அதுக்கு நேர் எதிராக முதல்ல திருவாரூரில் கருணாநிதி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போட்டார்ல, அதெல்லாம் வந்து ஒரு இன்னொரு கட்சி ஒரு தனி மனிதனுக்கு பயந்து அதை வாபஸ் வாங்கினாங்க. ஆவினோட பால் ஸ்வீட்ஸு ஆர்டராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக பார்த்த விஷயம், அந்த பொங்கல் கொடுக்குற சேலை, அந்த வேஷ்டி விஷயத்தில் வந்து எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அது எதுவுமே காட்டன் கிடையாது, எல்லாம் மிக்ஸ்டு, 80% 90% மிக்ஸ்டுன்னு சொல்லி அதில் எவ்வளோ பெரிய ஊழல். எ ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் கொண்டு வந்த விதம் இருக்குது. அந்த ரொம்ப முக்கியமாக டிஎம்கேவை ஐடியாலஜிக்கலாகவும் சரி, அவங்களோட வேரே அறுக்கிற மாதிரி அவங்க ஊழல் செய்வாங்கங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தாலும், அந்த ஊழலை இதை இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக ஒரு தரவுகளோடு எதிர்த்தாரா? அவரை ஒருத்தராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. தலைகீழ நின்று தண்ணி குடிக்க கூட முடியலம்பாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அவரை எதிர்த்து ஒன்றுமே அவங்களால வைக்க முடியல. அவங்க ஈவன் சொல்லப்போனால் எப்போவுமே டிஎம்கேக்கு கூட கேவலமான சிந்தனை தனி மனித தாக்குதல், தனி மனிதர் தாக்குதல். அதை கூட பண்ணி பார்த்தாங்க. அது கூட அவர்கிட்ட எடுபடலை. ஏதோ வெக்ஸ் ஆகிடுவார், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார், வார்த்தையை விட்டுருவார். வார்த்தையை விட தான் செஞ்சார். ஆனால் கரெக்டான வார்த்தையாக சுருன்னு குத்துனார் பத்திரிகைக்காரர்களை. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்படி அது மட்டும் ஒரு பக்கம் தனக்கான ஒரு தனித்தன்மையை கிரியேட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல், மோடினாலே தமிழர்களுக்கு விரோதிங்கிறத எத்தனை ஆண்டுகள், 2014 அவர் வந்ததுலேருந்து 2021 முன்னாடி வரைக்கும் 6 ஆண்டுகள் இருக்கா, 6 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகள் என்ன பண்ணினாங்கன்னே தெரில. அதுக்கு முன்னாடியும் பிஜேபி வளரல, அது வேறு விஷயம். கேட்டால் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருந்தார், ஏற்கனவே எங்கெங்கேயோ ஒன்றுனா பொறுக்கி இருக்கிறது பேர் பிரச்சனை, பெரிய சாதனை கிடையாது. ஆனால் அவர் 24ல் கொண்டு வந்த வாக்கு சதவீதம், ஒவ்வொரு தொகுதியாக வந்து மக்களை நீங்கள் தேடி பாருங்கள். ஜனம் டிவியில் ஒவ்வொரு தொகுதிகளாக சொல்லும்போது, நான் வாழ்நாளே வந்து பிஜேபி இப்படி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்ல. நீங்கள் ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும். உங்கள் தொகுதியில் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு எம்எல்ஏ கொண்டு வந்துட்டு அந்த தனி மனிதரோட வளர்ச்சி, தனி மனிதனோட இதை மட்டும் கொண்டு வரீங்க. நீங்கள் வந்தால் தனி மனிதன், நீங்கள் வாழ்ந்தால் போதும், காலை அப்படியே அதிமுக காலையே வருடிட்டு இருந்து உனக்கு சீட்டு வாங்கினா போதும். ஆனால் அதே அண்ணாமலைங்கிற தனி மனிதன் வந்து ஐடியாலஜிக்கலாகவும் அவரோட துணிச்சலான பேச்சுக்காகவும், என்ன கேட்டால் 24ல் மோடியோட சாதனைக்காக விழுந்த ஓட்டுன்னு சொல்கிறத விட, மோடியோட சாதனையை கொண்டு போன அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. அதுக்காக நான் மோடியை வந்து டீக்ரேட் பண்ணலை, அவர் தான் மெயினுன்னு வச்சா கூட, இப்போது அவரையும் தாண்டி ஒரு படி ஏன் அவர் மேலே நிற்கிறாருன்னா, மோடிஜி வந்து ஒரு அடி எடுத்து வச்சா அண்ணாமலைஜி 4 அடி எடுத்து வச்சார் தமிழகத்தில் பிஜேபியை கொண்டு வரத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொண்டனில் வேணும் ஒரு தலைவனுக்கு. அவன் நமக்கு தலைவனாக கிடைச்சதுக்கு நாம் எவ்வளோ பெருமைப்படணும். ஆனால் அந்த தலைவனை உள்ளுக்குள்ளே இவ்வளோ நயவஞ்சக சூழ்ச்சி வச்சு சதி வேலை செஞ்சு அவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அவராக என்றைக்கு மனசார நிற்கணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி நின்றுக்கட்டும். அவருக்கு என்றைக்கு அவர் நினச்ச பாதையில் போகும்போது தான் அவர் நிற்பார். அது நல்ல உறுதியாக தெரிஞ்சு போச்சு. என்றைக்கு பாஜக தனியாக நிற்குதோ அன்றைக்கி தான் அவர் தனியாக வந்து நிற்க போகிறார். அவர் மனசில் எங்ககிட்டலாம் உயர்ந்த இடத்துல போயிருக்காரு. அதனால் அவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிறனால வெறுப்பு கிடையாது. ஆனால் இவங்க என்ன கிழிச்சாங்க கட்சிக்காக. ஒரு தனி மனிதரை வளர்ச்சி வந்து அவர் மட்டும் வளரணும்னு நினச்சா கிடைச்ச சீட்டை வாங்கிட்டு ஜாலியாக அவர் மட்டும் அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். ஒரு சீட்டு பதவி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்காகவும் பிரச்சாரம். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பெருந்தன்மை எங்களுக்கே தனி மனுஷனாக ஒரு தொண்டனா, சாதாரண ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கே வராது. நம்மளை முதுகில் குத்தக்கூடிய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதை விட என்ன சொல்லணும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கேரளாவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ, அடுத்து எம்பி, அடுத்து திருவேண்டரத்தை பிடிச்சாச்சு லோக்கல் பாடியில். இப்போது வந்து கட்சி எப்படி வளருதுன்னா,
மோடிஜி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தா, அவங்க 1 இல்ல 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க. கூட சேர்ந்து அந்த கட்சிய வளர்க்குறாங்க. அங்கேயும் பூசல்லாம் இருந்திருக்கும். ஆனா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தா கூட மொத்தமா கட்சி வளர்ச்சிய கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்தடுத்த லெவலுக்கு. இங்க எந்த லெவல்ல கட்சி தனியா வளர்ந்திருக்கு? பிஜேபிங்கிற கட்சிய யார் வளர்த்தா? யாருமே வளரல. தான் வளர்றதுக்கு வழி பார்த்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு வந்து தான் மட்டும் வளர முடியும்ன்னு பார்த்து, அதுக்கப்புறம் 24ல உழைச்ச உழைப்போட ரிசல்ட் எல்லாத்தையும் பேக் ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்க. எவ்ளோ இஷ்யூஸ் வந்தது. இப்ப இந்த ஆர் ராசாவோட ஆடியோ ரிலீஸா இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்கள் வெளில வருது. அத வச்சு எதுவுமே பண்ணல. அதாவது அண்ணாமலை சார தலைமையிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு இஷ்யூஸ் கூட கையில எடுத்து எதிர்க்கட்சியா எந்த வேலையும் செய்யல பிஜேபி. இப்படி இருக்கிறப்போ, நமக்கு என்ன ஒரே ஒரு சிந்தனைனா, இந்த 4 பேர் தயவுசெய்து என் கருத்த முக்கியமா கேளுங்க. இந்த 4 பேர் தோற்கடிச்சா தான், அடுத்து அண்ணாமலை தலைமையில பிஜேபி திரும்ப கட்டமைப்பாங்க. அண்ணாமலை சார் வந்தா மட்டும் தான் பிஜேபி வளரும். உண்மையான பிஜேபிய வளர்க்கக்கூடிய தொண்டர்கள், வளரணும்னு நெனைக்கிற ஆசை உள்ள உண்மையான பிஜேபி விசுவாசிகள் எல்லாரும் நம்ம வந்து ரங்கராஜ் பாண்டேவோ, இல்ல மத்த மீடியாக்கள்ல சொல்றா மாதிரி அண்ணாமலையே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நீங்க ஏன் பிஜேபிக்கு எதிரா பேசுறீங்க? பிஜேபிக்கு எதிரா இல்ல. பிஜேபில இருக்கிற சுயநலவாதிகளுக்கு எதிரா ஓட்டு போட்டு அவங்கள வீழ்த்தணும். அந்த 4 பேரும் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போயிறவே கூடாது. அவங்க போகலைன்னா தான் மறுபடியும் அண்ணாமலை வருவாரு. அவர் வந்தா மட்டும் தான் கட்சி வளரும். இந்த 4 பேருக்கு பதவி குடுத்துட்டோம்னா, சத்தியமா சொல்றேன், மறுபடி பின்னாடி இழுத்து கொண்டு போய் வச்சுருவாங்க. திரும்ப அண்ணாமலை சார் வரதும் நமக்கு கிடைக்காது. அவர் மனசுல நம்ம கூட நின்னதோட அப்படியே மனசுல மட்டும் இடம் பிடிச்சா போதுமா அண்ணாமலை சார்? அவருக்கு வந்து தமிழக முதலமைச்சரா நம்ம இடம் வாங்கி குடுக்க போறோமா? இல்லையா? அந்த இடம் வாங்கி குடுக்கணும்னா, இந்த 4 பேர் தோக்கணும். அ டெல்லி தலைமை, அ மத்திய தலைமை, பாஜக தலைமை யோசிக்கணும். மக்கள் யாரோட செல்வாக்க விரும்புறாங்க, யாரோட தலைமைய விரும்புறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம 29ல நம்ம மோடி கண்டிப்பா 4வது முறையா ஆ எல்லாரோட சாதனையும் முறியடிச்சு 29ல மோடி மறுபடியும் வந்து உட்காரணும். தமிழ்நாட்டிலேருந்து எம்பிஸ் போகணுங்கிற உண்மையான உள்ளுக்குள்ளேருந்து நான் சொல்றேன். உண்மையான எண்ணம் இருக்கிற ஒரு பிஜேபிக்காரனும் தயவு செய்து அந்த 4 பேருக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த 4 பேர் நிக்கிற தொகுதியில அவங்க 4 பேரையும் தோற்கடிங்க. அப்பதான் 29க்குள்ள அண்ணாமலை சார் மறுபடி இருக்கிறது 3 வருஷம் தான். ஆனா அவர் பார்த்துக்குவாரு. அவர் கொண்டு வந்துக்குவாரு. அவர் மோடிஜிக்கு எவ்வளோ எம்பிஸ் தர முடியுமோ அவரால முடிஞ்ச அளவுக்கு அவர ட்ரை பண்ணி கொண்டு வருவார். அதனால இல்லையா நம்ம 29ல மறுபடி டிஎம்கேக்கு 40க்கு 40 குடுத்துட்டு நாக்கு ஒழிக்க வேண்டியது தான். இந்த 4 பேர நம்பினா நம்ம நாக்கு ஒடிச்சுட்டு போ வேண்டியது தான். தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. மக்களே தயவு செய்து இது வந்து நம்ம தோத்துருவோங்கிறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. வேற எந்த இடத்துல ஏடிஎம்கே நின்னாலும் ஓட்டு போடுங்க. பிஜேபி வேட்பாளர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்கள மீறி வேற முக்கியமா இந்த 4 பேர். 4 பேர் வந்தா நமக்கு 29ல மோடிஜி ஆட்சியில வரும்போது நம்மளால ஒரு 20, 25 எம்பி என்னோட கால்குலேஷன்ல அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாமலை சார் கிட்ட விட்டா 20யாவது மினிமம் கண்டிப்பா அவரு எடுத்து காமிப்பாரு. அண்ணாமலை அப்படி ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் ஃப்ளெட்ஜா அவர் வெளியில வரணும்னா, இந்த 4 பேர் தோக்கணும். தயவு செய்து 4 பேர் தோக்கணும். இந்த எலக்ஷன் இதுவரைக்கும் நான் கூட ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். அதாவது ஐயோ! விஜய் வந்துட்டானே! அந்த ஒரு ப பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த ரசிகர்கள் மாரி முட்டாள் கூட்டம். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவனுக்கெல்லாம் ஓட்டு போட தமிழ்நாடு நின்னுட்டுருக்கே! அவ்ளோ கேவலமா இருந்தது. அவன் குடும்பத்தையே கவனிக்கல. குடும்பத்துக்கே உருப்படல. அது ஒரு குழந்தைங்க அவன மதிக்கல. பொண்டாட்டிய அ மதிக்கல அவன். இவ்ளோ கேவலமான ஜென்மம் வந்து அவன் நாட்ட பத்தி என்னத்த யோசிப்பான்னு கூட தெரியல. அதுவும் டைரக்ட்டா ஒரு மிஷினரி மூலமா வரக்கூடிய ஒருத்தன் வந்து உட்கார போறான். அப்போ வந்து அ அத பத்தி சிந்திக்கக்கூடிய கூட்டமா இருந்தப்போ, ரொம்ப பயமா இருந்தது. இந்த எலக்ஷன் எப்படி வரப்போதோ, எப்படி வரப்போதோ. இப்ப என்ன தோணுதுன்னா, எலக்ஷன்ல எத பத்தி யோசிக்கிறதுன்னே தெரியல. பிஜேபி வரணுமா? இல்ல பிஜேபி சப்போர்ட் பண்ணி அ அதிமுக எல்லாரும் சேர்ந்து வளரணுமா? இல்ல டிஎம்கே வரக்கூடாதா? இப்படி பல குழப்பங்கள்ல இருந்தேன். இப்போ எனக்கு ஒரே தெளிவு, டிஎம்கே வரக்கூடாதுங்கிறது எவ்ளோ முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியம் இந்த 4 பேர் வரக்கூடாது.
அதை நாம் செஞ்சு காமிப்போம். தயவு செய்து இந்த ஆடியோவை எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 துரோகிகள் இருந்தால் 29ல் மோடிஜிக்கு நம்ம ஒரு எம்பி கூட கொடுக்க முடியாது. மறுபடி தமிழகத்தில் மோடிஜிக்கு தோல்வியே கொடுக்க போகிறோமா? நாம் சிந்திப்போம். 29 எலெக்ஷன் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம எப்படியும் கூட்டணிக்கு போயாச்சு. நமக்கு ஒரு பங்கும் ஆட்சியிலையும் பங்கு கிடைக்க போகிறதில்ல, ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. இந்த 4 பேர் பதவி வெறியிலையும் சுகத்துலேயும் இருந்துட்டாங்க. இந்த 4 பேர்கிட்டேருந்தும் பதவியை பறிக்கணும். அமைச்சர் பதவி போகணும், எம்எல்ஏ பதவி போகணும், எதுவும் இல்லாமல் அப்படியே தூக்கி எறியப்படணும் இந்த 4 பேரும். கவர்னர் பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறி பிடிச்சி தானே இங்கே வந்திருக்காங்க. அந்த வெறி பிடிச்ச பதவி வெறியும் சுயநலவாதிங்க 4மே. தான் உட்காந்து திங்கிறதுக்கும் கட்சியை வளர்க்காத நம்ம வந்து பிஜேபியில் என்றைக்குமே பிஜேபி வளர்றதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய தொண்டர்கள். பிஜேபி வீழ்ந்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலை வீழ்த்தணும்னு 24ல் ஏடிஎம்கேவோடு சேர்ந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும். டிஎம்கேவோடையும் சேர்ந்து ரெண்டு கட்சிகளோடையும் சேர்ந்து 24ல் அண்ணாமலை மட்டும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எவ்வளோ வேலை நடந்தது கட்சிக்குள்ளேயே. இப்படிப்பட்ட துரோகிகள் இருந்தால் எப்படி நம்ம கட்சி வளரும்? முதல்ல நம்மளோட இலக்கு வந்து 29ல் மோடிஜிக்கு பெரும்பான்மையாக நம்ம தமிழகத்தில் எவ்வளோ முடியுமோ கொடுக்கணும். அந்த கொடுக்கறது அண்ணாமலை சார் கையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த அண்ணாமலை சாரை மறுபடி கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்து உட்கார வைக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. மக்களே தயவு செய்து உணர்ந்து மோடிஜிக்கு செய்கிற நன்மை, பாஜகவோட பாஜக கட்சியோட வளர்ச்சிக்கு செய்கிற நன்மை என்னென்னா இந்த 4 பேர் தோக்கிறது. தயவு செய்து தோக்கடிச்சு காமிங்க. நான்லாம் இல்லை அந்த 4 பேர் நிற்கிற தொகுதியில் இருந்திருந்தால் சந்தோஷமாக போய் அவங்களுக்கு எதிராக குத்திட்டு வந்திருப்பேன். நோட்டாக கூட குத்திட்டு வந்திருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் பெரிய சான்ஸு. அவங்கள தோக்கடிக்கிறது மட்டும்தான் இந்த தேர்தலோட நம்மளோட குறிக்கோள். ஏன்னா அவங்க தோத்தாதான் 29ல் மோடிஜி வந்து எப்படி மோடிஜி தான் வரப்போகிறாரு. அது நமக்கு வந்து இப்போவும் வந்து ஐயோ நம்ம போடுற ஓட்டு நல்லா தான் வரப்போகிறாரான்னு இல்லை. ஆனால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வேண்டாமா? தமிழ்நாட்டிலேருந்து மோடிஜியை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டாமா? நாம் எம்பிஸ் அனுப்ப வேண்டாமா? தயவு செய்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் மோடிஜிக்கு நம்ம கொடுக்கணும்னு நினச்சோன்னா அண்ணாமலை வேணும். அண்ணாமலை வேணும்னா இந்த 4 பேர் இருக்கக்கூடாது. தயவு செய்து நான் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்குறேன். உங்களோட எல்லாருக்கும் தயவு செய்து எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அத்தனை குரூப்லேயும் போடுங்க. இவங்க 4 பேரை தோக்கடிக்கிறது எவனாவது ஒரு பைத்தியக்காரன் பாண்டே மாதிரியோ இல்லை வேறு யார் மாதிரியோ பேசுவாங்க. அண்ணாமலையே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். அண்ணாமலை தலைவனாயத்தை நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. எல்லா பாஜக வேட்பாளருக்கு எதிராக கிடையாது. இந்த 4 பேர் அழிஞ்சால் மட்டும்தான் பாஜக வளரும். தயவு செய்து நம்ம 29வது உருப்படியாக நமக்கு பேசி வாங்கணுன்னா அண்ணாமலை வேணும். தனியாக நிற்கணுன்னாலும் அண்ணாமலை வேணும். 29லையும் கூட்டணியை வச்சோ இல்லை அவங்க கொடுக்குற தொகுதியை கொடுக்கறது தான் வாங்கணுங்கிற மாதிரி உட்காரவோ செஞ்சோன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி மக்களே. ஜெய்ஹிந்த். சிவாய நம. திருச்சிட்டம்பலம் அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து ஆதியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம். அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே 2 கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள். இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் 1 ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் 1 ரூபா மனமு வந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை,
அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய். என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நான் தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம் பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம் பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாள வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி மெய்வாழ நல்லோரும் வாழ நவில் போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே, இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை, ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ வீட்டை முக்தி வீட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம். மக்களே, சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.